ஒரு வழிப்போக்கனின் கிறுக்கல்கள், இது இறைவனின் வழிப்போக்கனின் கிறுக்கல்கள், இடுக்கமான வழி போக்கன் ஒருவனின் கிறுக்கல்கள் என்று இந்த நூலை வாசித்த போது தெரிந்தது. ஒரு 2-3 வாரத்திற்கு முன்பு கவிஞர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த நூலுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அதை மறுக்கவில்லை. 2 வாரங்களுக்கு பிறகு அவர் அந்த நூலை மென்பிரதியாக அனுப்பி வைத்தார். அதை வாசித்த போது நல்ல வேளை அவருடைய அழைப்பை மறக்கவில்லை என்று நினைத்தேன். அந்த அளவிற்கு அந்த கவிதை நூலில் பல கவிதைகள் என்னை தொட்டன. கிறிஸ்தவ இலக்கிய உலகில் ஒரு போதகராகவும் ஒரு படைப்பாளியாகவும் அவர் இருக்கிறார் என்பது சிறப்பான செய்தி. ஏன்னா போதகருக்கும் படைப்பாளிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உதாரணமாக விவிலியத்திலே இருக்கின்ற நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டால் அதை அப்படியே சொல்லியாக வேண்டும். அதை அவர் மாற்றக்கூடாது. உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த பெண்ணை முதல் கல்லை எறியுங்கள் என்று சொன்னால் அது அப்படி தான் அவர் சொல்லணும். பாவம் இல்லாதவன் துப்பாக்கி எடுத்து சுடுங்கள் என்று அவர் மாற்றி சொல்ல முடியாது. பைபிளில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ பைபிளில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையோ சற்று அழகுபடுத்தி ஆழப்படுத்தி வரலாறுகளை சேர்த்து அதை சொல்லலாமே தவிர எந்த விதமான மாறுதல்களையும் செய்வதற்கு போதகர்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய வார்த்தைகளை அப்படியே பகிர்வதற்கும் பரப்புவதற்கும் அழைக்கப்பட்டவர்கள், பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் படைப்பாளி அப்படி அல்ல. அவனுடைய சிந்தனைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அவன் முரண்களை கொண்டு அரண்களை அமைக்கலாம், புதிய இறையியல் சிந்தனைகளை கொண்டு வரலாம், மாற்று சிந்தனைகளை முன்வைத்து நல்ல தர்க்க ரீதியிலான கேள்விகளை எழுக்கலாம். உதாரணமாக இப்போ பைபிளில் இருக்கிற ஒரு கதையை எடுத்தோன்னு சொன்னால், இயேசு கரையில் நிற்கிறார், சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். கரையில் இருந்து கொண்டு இயேசு சொல்கிறார், வலப்பக்கமாக வலையை வீசுங்கள் என்று சொல்கிறார். சொல்பவர் தச்சன், அங்கே மீன்பிடித்து கொண்டிருப்பவர்கள் மீனவர்கள். சொல்பவர் கரையில் இருக்கிறார், அவர்கள் கடலில் இருக்கிறார்கள், கடலோடு பரிச்சயம் உள்ளவர்கள். அங்கே மீன்பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் என்பது 2வது நிலம், நிலம் என்பது அவர்களுக்கு முதல் கடல். அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை கடலோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இயேசு நீ வலப்பக்கமாக வலையை வீசு என்று சொன்னபோது அவர்கள் சொல்லியிருக்கலாம், நான் 4 பக்கமும் வலையை வீசிட்டேன், இதில் என்ன வலப்பக்கம் வீச வேண்டியிருக்கு, இரவு முழுவதும் வலையை வீசி இருக்கிறேன். மீன்கள் அகப்படுகின்ற காலம் 3 மணிக்கு முன்பு தான், அதற்கு பிறகு மீன்கள் எல்லாம் அகப்படாது, இந்த நேரத்தில் போய் வலையை வீச சொல்கிறீர்களே என்று கேள்விகளை எழுப்பலாம். ஒரு படைப்பாளிக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. இயேசு சொன்னபோது அந்த மீனவர்கள் வலையை வீசாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை அவன் தர்க்க ரீதியாக சிந்திக்க முடியும். அதை சமகாலத்தோடு அவன் இணைத்து பார்க்க முடியும். கடவுளுடைய வார்த்தைகளை மறுதலிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியும். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு படைப்பாளி ஒரு போதகர் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இருவரும் சேர்ந்து ஒருவராக ஆகும்போது அவருடைய படைப்புகள் மிக அதிகமாக விமர்சிக்கப்படும், மிக அதிகமாக கொண்டாடப்படும். ஜோசப் மோகன்குமார் ஐயா அவர்களுடைய பல கவிதைகளிலே பல இறையியல் சிந்தனைகள் வழக்கமான போதனைகளிலிருந்து மாறுபட்ட சிந்தனையில் இருக்கும். அதை படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அது சாதாரணமான ஒரு படைப்பாளியாக நான் வாசிக்கும் போது ரொம்ப சிலாகித்து படிப்பேன். ஆனால் அதை ஒரு ஆழமான விசுவாசி பைபிளில் இருக்கிறது அப்படியே நம்புவேன், அதில் ஒரு எழுத்து புள்ளி கூட மாறக்கூடாது அப்படி நினைப்பவர்கள் வாசிக்கும் போது அவர்களுக்கு அது முரணாக தெரியும். ஸோ இப்படி ஒரு போதகராகவும் ஒரு படைப்பாளியாகவும் இருந்து கொண்டு அவர் இந்த நூலில் எழுதியிருக்கிற விஷயங்கள் தான் அவரை இந்த கவிதை நூலை உண்மையிலேயே சிறப்புடையதாக மாற்றுகிறது. ஏன்னா இது சமுதாயத்தின் மீதும் திருச்சபையின் மீதும் அரசின் மீதும் கூட நிறைய தர்க்க ரீதியிலான கேள்விகளை நிறைய எழுப்பிட்டே இருக்கு. இதில் இருக்கிறதுல சில எனக்கு பிடித்தமான சில கவிதை வரிகளை மட்டும் நான் கோடிட்டு காட்டி விட்டு விடைபெறலாம் என நினைக்கிறேன். உலகத்தில் தான் திருச்சபைகள் உள்ளன, ஆனாலும் திருச்சபைக்குள் தான் உலகம் இருக்கிறது. திருச்சபைகள் உலகத்தில் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் இன்னைக்கு உலகத்தில் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உலக விஷயங்கள் தான் இருக்கிறது. அதை சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதையை வாசிக்கும் உண்மையிலேயே காதுக்கு பின்னாடி ஆசை 100 வகைன்ற பாட்டு ஓடிச்சு. அது ஏன்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இறை அரங்குகள் திரையரங்குகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழல். அது ரொம்ப அற்புதமாக உலகத்தில் திருச்சபைகள் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கி திருச்சபைக்குள்ள உலகம்தான் இருக்குது. அன்னைக்கு கடவுள் மண்ணிலிருந்து ஆதாமை பிரித்தெடுத்தார், இன்னைக்கு ஆதாமிலிருந்து மண்ணை நாம் பிரித்தெடுக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா திருச்சபைக்குள் உலகத்தை கொண்டு வைக்கிறோம். அதை ரொம்ப அழகாக 2 வரிகளில் அதை சொல்லியிருந்தார்.
அந்நிய அக்கினி இன்று ஆலயங்களை அபகரித்து விட்டது. நம்மளுடைய பணி என்னவென்றால், அந்நிய அக்கினி ஆலயங்களை அபகரித்து விட்டது. தூய ஆவியின் அக்கினியால் நாம் தூர்வார வேண்டியிருக்கிறது. அந்த பணியை அவருடைய கவிதைகள் செய்கின்றன. இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார், ஜீவ தண்ணீர் இன்று விலை பேசப்படுகிறது. எவ்வளவு யதார்த்தமான ஒரு சிந்தனை! ஆதி திருச்சபை அன்று சீட்டு போட்டு ஆட்களை தேர்வு செய்தது, இன்று வாக்கு போட்டு வழக்கிற்கு செல்கிறது. சீட்டு போட்டு எதையும் பண்ணுறதில்ல, கோட்டு போட்டு போகிற வக்கீல் பின்னாடி நம்ம போகக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம திருச்சபைகள் அதை அவர் போட்டிட்டு காட்டியிருந்தார். இன்னொரு இடத்தில் தற்காலிக மேய்ப்பர்கள் இன்று ஏரோதன் அரண்மனையில் இருக்கிறார்கள். மேய்ப்பர்களுடைய பணி ஆடுகளை மேய்ப்பது. அவர்கள் இன்றைக்கு தற்காலிக மேய்ப்பர்களாக மாறிப்போனார்கள் என்பது ஒரு அற்புதமான குறியீடு. அவர்கள் இருக்க வேண்டியது தொழுவத்தில், ஆனால் அவர்கள் இருப்பது ஏரோதன் மாளிகையில் என்று ஒரு வித்தியாசமான பார்வையை அவர் வைத்திருக்கிறார். பாரம்பரிய மக்களுக்கு ஏரோது எப்போதும் தலைவலி. அவன் ஏரோது மன்னனையே எரிக்கும் தீயொளி, அறம் சார்ந்து நின்ற ஆண்டவரின் அறிவொளி என்று திருமுழுக்கு யோவானை பற்றி எழுதுகின்ற அந்த கவிதைகளை மிக சிறப்பாக எழுதுகிறார்கள். கவிஞர்கள் எப்போதுமே மகள்களோடு பிள்ளைகளோடு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார்கள். அவருடைய அந்த கதை, அவர் குறிப்பிட்ட அந்த கவிதை, மகள் ஒரு தவறு செய்து விடுகிறாள், அப்பாவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறா. அவர் பேசாமல் இருக்கிறாரு. இவளுக்கு தெரியுது அப்பா எவ்வளோ ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, அப்பாவை போல என்னை மாற்று என்று மகள் ஜெபிக்கிறாள். அதை கேட்ட உடனே தான் அப்பாவுக்கு தெரியுது, ஐயையோ கடவுளே, இந்த மகளை போல கள்ளம் கபடம் இல்லாதவளாக எல்லோரையும் நம்பக்கூடிய ஒரு வெண்மை நிற மகளாக என்னை மாற்றுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதாவது இயேசுவுடைய போதனை, சிறுவர்களைப் போல மாறுங்கள் அப்படிங்கிற அந்த போதனை அதில் வெளிப்படுது. கவிஞர் ஞான தன்ராஜ் கூட போட்டிட்டு காட்டினார் அந்த பேராயருடைய அந்த கவிதை. அதே போல் இன்னொரு கவிதையில் ஒருவர் சிலுவையில் இயேசு மொழிந்த 9 வார்த்தைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அதை ஃப்ரெண்ட் இங்கே இருந்து கையை காட்டி அவர் நிறுத்த பார்க்குறாரு, அவர் நிறுத்தலை. இப்படிப்பட்ட ஒரு அங்கத சுவை, ஒரு நகைச்சுவையை கவிதைகளிலே கலக்கும்போது அது வெறுமனே ஒரு கவிதையை ரசிக்கிறவர்களை மட்டுமல்ல, ஒரு சாதாரண வாசகனையும் கூட ஈர்க்கிறது. அந்த தன்மை பல கவிதைகளிலே நான் பார்க்க முடிகிறது. இவருடைய கவிதைகளில் இன்னொரு சிறப்பு அம்சம் ஜாதியை பற்றி, சமூக அவலங்களை பற்றி, குறிப்பாக திருச்சபையில் நிலவுகின்ற அவலங்களை பற்றி நிறைய இடங்களில் அவர் எழுதியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனுடைய படைப்புகளின் மீது ஆழமான பற்றும் ஆர்வமும் ரசனையும் இருக்கிறது என்பது அவருடைய படைப்புகளிலிருந்து தெரிகிறது. கண்ணதாசன் என்று நினைக்கும் போதெல்லாம் அவருடைய அந்த கடைசி 4-8 வரிகள் தான் தெரியும், எனக்கு மனசில் வரும். மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே, விண்ணர சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே. இன்னொரு மிகச்சிறந்த ஒரு இதுவாக இவருடைய சந்த கவிதைகள், அதை ரொம்ப அற்புதமாக, அதை சத்தமாக வாசித்து பார்க்கும்போது ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் அந்த கவிதைகள் இருந்தன. ஒட்டுமொத்தமாக ஒரு இறையியலாளராக, ஒரு இதழியலாளராக இருந்து கொண்டு அவர் என்கிட்ட சொல்லும்போது தான் சொன்னார், முன்னாடி பத்திரிகைகளில் இடங்களை இட்டு நிரப்புவதற்காக எழுதப்பட்ட கவிதைகள் இவை என்று சொன்னார். உண்மையில் இவை கிறிஸ்தவ இலக்கியத்தின் இடைவெளிகளை இட்டு நிரப்புவதற்காக எழுதப்பட்ட கவிதைகளாக இன்றைக்கு மாறியிருக்கின்றன. அவ்வளவு சிறப்பான கவிதைகள் அவர் தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ இலக்கியத்தின் கிரீடத்தில் அவரும் தன்னுடைய பங்களிப்பாக சில முத்துக்களை தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ படைப்பாளியை மனமாற நான் வாழ்த்துகிறேன். அவருடைய நட்பு கிடைத்ததில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழிபோக்கனின் கிறுக்கல்கள் உண்மையில் கிறிஸ்தவ இதயங்களில் இறக்கி வைக்கப்பட்ட சிலுவைகள். கவிஞருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.